இந்த கொஸ்டின் பேப்பரோட கடைசி சம் வந்து இதுதான். மற்ற சம்ஸ்லாம் பார்க்கணும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க பிளேலிஸ்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள். சரி, சம்முக்கு போகலாம். ஒரு உருளையோட கன அளவு வந்து 448 பை, உயரமும் கொடுத்துட்டாங்க, வலைப்பரப்பு வந்து கேட்குறாங்க. சரிங்க, பார்த்தீங்கன்னா இதான் வந்து நேது உருளையாச்சு, ஹைட்டு வந்து கொடுத்துட்டாங்க, கன அளவு வால்யூம் கன ஃபார்முலா பையார் ஸ்கொயர் ஹெச் வந்து அவங்களே கேள்வியிலே கொடுத்துட்டாங்க இல்லையா. 448 பை, உருளையோட வலைப்பரப்பு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ஃபார்முலா இது 2πRH. இதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். 2க்கு இங்கே பாருங்கள், எதுக்கு தான் வேலை தெரியும், 2க்கு தெரியும், பைக்கு தெரியும், 6 வந்து கண்டுபிடிக்கணும். H கேள்வியில் கொடுத்துட்டாங்க 7. இந்த 6 வந்து இதுலேருந்து கண்டுபிடிக்க போகிறோம் நம்ம. இப்போ இந்த பையை கேன்சல் பண்ணிடலாமா. R² இன்ட்டு H வந்து 7ன்னு கொடுத்துட்டாங்க. இந்த பக்கம் வந்து ரெசிப்ராக்கல் ஆகிடும். அப்போ 7 டேபிள் ஆச்சு நம்ம 64 வருமா. R² 64னா 6க்கு இது ரூட் எத்தனை ஆகும், 8. 8 8 68, 6 வந்து 8. இந்த R = 8ன்றதை வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து கிடச்சிரும். ஆன்சர் வந்து நான் வரும் 352 தான் வந்து ஆன்சரு. இந்த ஃபார்முலாலாம் எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிட்டுன்னு ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். அதாவது உருளையோட வலைப்பரப்பு மொத்த பரப்பு, அப்புறம் கூம்போட வலைப்பரப்பு மொத்த பரப்பு, அப்புறம் வந்து இடைகண்டம் அதாவது பக்கெட் இருக்குல்லையா அதோடைய வலைப்பரப்பு மொத்த பரப்புக்கும் வந்து வீடியோ வந்து இதே கொஸ்டின் பேப்பர்லேயே ஒரு பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கீங்களா டிஸ்கிரிப்ஷனில் அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து அண்ட் இண்டஸ்ட்ரியல் மெட்டாலிக் பக்கெட்னு ஒரு சம் இருக்கும். ஓகேவா, அந்த சம்மில் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஈஸியாக ஞாபகத்தை வச்சு ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். இந்த பையார் ஸ்கொயர் ஹெச் வந்து ஈஸியாக ஞாபகத்தை வச்சுது. இந்த சர்க்கிளோடைய பரப்பு என்னது, பையார் ஸ்கொயராக. இந்த சர்க்கிள் தான், இந்த ஹைட்டு வரைக்கும் அந்த சர்க்கிள் தான் அப்படியே நீண்டு இருக்கு இல்லையா, பரவி இருக்குது. அப்போ இந்த ஹெச்சை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது நம்மளுடைய உருளையோட கன அளவு கிடச்சிரும். சரி, ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து நான் 352.